காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்ட்ராங் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதி கோர விபத்து, 15 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. கந்தளாய் குளத்தின் கீழ் 22,000 ஏக்கரில் சிறுபோக நெல் அறுவடை தீவிரமாக ஆரம்பம். நாமல் திருமண 2.68 மில்லியன் மின்கட்டண வழக்கு டிசம்பர் 4 விசாரணை. இந்தியா செல்லும் இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவிப்பு, விசா நடைமுறையில் புதிய மாற்றம். 2011 போருக்கு பிறகு முதல் முறையாக அந்தோனியோ குட்டேரஸ் சிரியா பயணம். சவூதி எண்ணெய் ஆலைகளை குறிவைத்து வீசப்பட்ட ஏவுகணைகள் நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவிப்பு. கடமை தவறிய முக்கிய அதிகாரிகள், பின்னணியில் திடீரென மாயமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர். ஈரான் கடற்பரப்பில் அதிரடி தாக்குதல், பாதுகாப்பாக மீட்கப்பட்ட 28 இந்தியர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். மாத்தறை திஸ்ஸபிரதான வீதியின் வீரவில பகுதியில் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதிய விபத்தில் 15 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் பேருந்து சாரதி மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதியும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பாக வீரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை கந்தளாய் குளத்தின் கீழ் சுமார் 22,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சிறுபோக நெற்செய்கையின் அறுவடை பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகியுள்ளன. பரட்டைக்காடு, செட்டிக்காடு, தம்பலகாமம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நவீன இயந்திரங்கள் மூலம் அறுவடை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நல்ல விளைச்சலுடன் அரசாங்கம் வழங்கிய நியாயமான உத்தரவாத விலையால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நாமல் ராஜபக்சவின் 2019 திருமண விழாவுக்கான ரூபாய் 2.68 மில்லியன் மின்சார கட்டணம் தொடர்பான அடிப்படை உரிமைகள் மனு விசாரணை டிசம்பர் 4 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை வசூலிக்க தவறியது பொதுமக்களின் அடிப்படை உரிமை மீறல் என அறிவிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் இலங்கை மின்சார சபைக்கு பதிலாக தொடர்புடைய வாரிசு நிறுவனத்தை பிரதிவாதியாக சேர்க்க உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நிதி அமைச்சகத்தின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக பலவீனங்களால் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இணையவழி மோசடி நடைபெற்றதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அமைச்சக அதிகாரிகள் செலுத்துகை அறிவுறுத்தல்களை முறையாக சரிபார்க்க தவறியதும் மின்னஞ்சல் பாதுகாப்பு மீறப்பட்டதும் மோசடிக்கு காரணமாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நிதி அமைச்சகத்தின் சில அறிக்கைகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டேரஸ் 2011 போருக்கு பிறகு முதன்முறையாக சிரியாவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க விஜயம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது சிரிய ஜனாதிபதி அகமது அல் சாரா மற்றும் அரசு அதிகாரிகளை சந்தித்து நாட்டின் மீட்பு மற்றும் அமைதி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். சிரியாவின் புதிய நாடாளுமன்றத்திலும் உரையாற்றவுள்ள இந்த விஜயம் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. சவுதி அரேபியாவின் யான்பு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயங்களை குறிவைத்து ஏவப்பட்ட 2 பாலிஸ்டிக் ஏவுகணை சவுதி வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியுள்ளது. இந்த தாக்குதலில் உடனடி சேதம் எதுவும் பதிவாகவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் கூதி தாக்குதல்கள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்து உலக நாடுகள் கவலை வெளியிட்டு வருகின்றன. இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இலங்கையர்களுக்கு தாமதமின்றி விசா வழங்குவது தனது நிலையான கொள்கை என தெரிவித்துள்ளது.
2026 ஜூலை 7 முதல் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட பௌத்த யாத்திரிகள் குழுக்களுக்கு மீண்டும் கட்டணமில்லா விசா வழங்கும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. விசா கட்டணமில்லை என்றாலும் ஐசிஇசி சேவைக்காக விண்ணப்பதாரர்கள் LKR 1855 சேவை கட்டணம் செலுத்த வேண்டும். ஈரான் கடற்பரப்பில் தாக்குதலுக்கு உள்ளான திசா சரக்கு கப்பலிலிருந்து 28 இந்திய பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ஈரானிய கடல்சார் மீட்பு படையினர் விரைந்து செயற்பட்டு அனைவரையும் பத்திரமாக மீட்டதாக ஈரான் தூதுவர் முகமது ஃபதாலி தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணையில் வெளிநாட்டு இராணுவ தலையீடு பதற்றத்தை அதிகரிக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.